Hi friends, இது உங்க Learn with GMK. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் poem 6 No Men Are Foreign அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ நீங்க TNTET and then SDT எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களால நோட்ஸ் பார்த்து நான் எடுத்து படிச்சுக்குவேன் அப்படினா நீங்க வீடியோஸ்லயே பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். இல்ல அப்படினா printed books அவேலபிளா இருக்கு. சோ அதுவும் நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். அதுக்கான நம்பர் ஸ்கிரீன்லயும் டெஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம poem 6 No Men Are Foreign அப்படிங்கறத பார்க்கலாம். No Men Are Foreign இதோட ஆத்தர் யாரு அப்படினா ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப் அப்படிங்கிறது தான் இதோட ஆத்தர் நேம். ஓகேவா? No Men Are Foreign ஓட ஆத்தர். இப்போ இவரை பத்தின சில டீடைல் வந்துட்டு பார்த்துடலாம். கிர்கப் இவர் வந்து 1918ல பிறக்கிறாரு. 1918ல பிறந்து 2009ல இறந்து போறாரு. இவர் ஒரு இங்கிலீஷ் போயட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, இவர் ஒரு இங்கிலீஷ் போயட். இவர் வந்து ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னா பொயட்ரி ஃபீல்டில் தான் எழுதுறாரு. ஸோ ப்ரோஸ், பொயட்ரி, நாவல் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இவர் வந்துட்டு இவருடைய ஃபர்ஸ்ட் புக் பொயட்ரியில் வந்துட்டு இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் புக் நேம் என்ன அப்படின்னா தி ட்ரவுண்ட் செயிலர் அட் த டவுன்ஸ் அப்படிங்கிறது. தி ட்ரவுண்ட் செயிலர் அட் த டவுன்ஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய ஃபர்ஸ்ட் போயம் புக்கு. இதை எப்போ பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னா 1947ல் பப்ளிஷ் பண்ணுறாரு. இவரோட ஹோம் டவுன், அதாவது இவருடைய சொந்த ஊர் எது அப்படின்னா சவுத் சீல்டு அப்படிங்கக்கூடிய ஊர் தான். அங்கே வந்துட்டு இப்போ அவருடைய கலெக்ஷன், அதாவது அவர் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா, நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறமா, எல்லாத்துக்கும் ரீச் ஆனதுக்கு அப்புறமான்னு கூட சொல்லலாம். நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா இவருடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்னன்னா சவுத் சீல்டோட சென்ட்ரல் லைப்ரரியில கலெக்ஷனை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா இவரோட ஹோம் டவுன் வந்துட்டு சவுத் சீல்டா இருந்தாலும் இவரை டெவலப் பண்ணது, இவருடைய ஒர்க்கை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி அவரை டெவலப் பண்ணி விட்டது எது அப்படின்னா ஜப்பான் தான். ஸோ ஜப்பானில் தான் என்னன்னா அவருடைய ரிமைனிங் எல்லாமே வந்துட்டு எழுதி எல்லாமே டெவலப் ஆயிருக்கிறாரு. ஜப்பானில் அவருடைய ஹவுஸ் வந்து என்னன்னா ஒரு மியூசியம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் என்னன்னா சவுத் சீல்டோட சென்ட்ரல் லைப்ரரியில் அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வைக்கிறாங்க. இவருடைய லாஸ்ட் இதுவும் என்னன்னா பொயட்ரி தான். இவருடைய லாஸ்ட் வால்யூம் ஆஃப் பொயட்ரியை எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 2008 சம்மர் டைமில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை பப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா ரெட் ஸ்குரில் பிரஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. இதை வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாகவே லான்ச் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா சவுத் சீல்டோட சென்ட்ரல் லைப்ரரியில் இதை ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக லான்ச் பண்ணுறாங்க. அடுத்ததா இதில் நம்ம பார்க்க போகிறது கிளாசரி, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் லேபர் அப்படின்னா ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு பண்ணுறவங்கள நம்ம லேபர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரெண்டாவது பீட்ரே அப்படின்னா டிஸ்லாயல் அப்படின்னா என்ன? அதாவது ஒருத்தங்களை ஏமாத்துறது, நம்மளை வந்துட்டு நம்பிக்கையோட இருப்பாங்க ஆனால் அந்த நம்பிக்கையை நம்ம தகர்த்து அவங்கள ஏமாத்துறது, இதை வந்துட்டு டிஸ்லாயல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா காண்டம் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட் டிஸ்அப்ரூவல், அதாவது என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் என்னன்னா காண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிஃபைல் அப்படின்னா டேமேஜ் த பியூரிட்டி ஆர் அப்பியரன்ஸ், அதாவது ஒரு நல்ல ஒரு பியூரிட்டியையோ இல்லை அவங்களோட தோற்றத்தையோ நம்ம வந்துட்டு டேமேஜ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த அப்பியரன்ஸை அப்படியே நம்ம வந்துட்டு டேமேஜ் பண்ணி அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். ஸோ ஒரு அப்பியரன்ஸையோ இல்லை அவங்களுடைய சுத்தத்தையோ பியூரிட்டியையோ நம்ம வந்துட்டு டேமேஜ் பண்ணுறத டிஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவுட்ரேஜ் அப்படின்னா அஃபெண்ட் இல்லைன்னா ஸ்கேண்டலைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துறது, துன்புறுத்துறது, இதை வந்துட்டு நம்ம அவுட்ரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் ஆன்சர் த ஃபாலோயிங். போயம் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம அந்த போயம் லைன்ஸில் ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போயம்ல எது வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கு அப்படின்னா சன், ஏர் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஹவ் ஆர் வி ஃபெட், ஸோ நம்ம வந்து எப்படி சாப்பிட்றோம், எப்படி வந்து நம்மளுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வி ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஆன்சர். மென்ஷன் த சீசன் ரெஃபர்ட் ஹியர், இங்கே என்ன சீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வின்டர் சீசன், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்.
இதில் வந்து டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபித்தட் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் அப்படிங்கிறது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அது ஓகே. எபித்தட் அப்படிங்கிறத நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது எதோட குவாலிட்டியை வந்துட்டு டெஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா நவுனு. ஸோ நவுனை டெஸ்கிரைப் பண்ண வர்றது தான் என்னென்னா அட்ஜெக்டிவ். அது மாதிரி வெர்பை டெஸ்கிரைப் பண்ண வர்றது வந்துட்டு நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு எபித்தட் அப்படிங்கிறத நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நவுனை டெஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த எபித்தட் இருக்குல்ல, ஸோ இந்த எபித்தட் வந்துட்டு அந்த நவுனை டெஸ்கிரைப் பண்ணும். ஒரு நவுனை தான் டெஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரே எபித்தட் எத்தனை நவுனை வேணாலும் டெஸ்கிரைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு நவுன் இருக்கு. இந்த பர்சன் அப்படிங்கிற நவுனை ஹாப்பி, அதாவது அந்த மனிதன் வந்து சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெஸ்கிரைப் பண்றோம். ஸோ அந்த சந்தோஷமா இருக்கான்னு சொல்றோம்ல, அதை வந்துட்டு நம்ம எபித்தட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஹாப்பி பர்சன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஹாப்பிங்கிறது எபித்தட், பர்சன்ங்கிறது நவுன். ஸோ இதே எபித்தட்டை நம்ம ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். இந்த மாதிரி அந்த ஹாப்பிங்கிறது எங்கே வேணாலும் எந்த நவுனுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம்ல. ஸோ அதனால தான் இதை வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நவுனுக்கு மட்டும் இல்லை, அது எந்த நவுனுக்கு வேணாலும் டிரான்ஸ்ஃபர் ஆகி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும், டெஸ்கிரைப் பண்ணும். அப்படிங்கிறனால தான் இதை நம்ம டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, அதை தான் இந்த லைனில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். விண்டர் ஸ்டாவ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்டர் ஸ்டாவ்ட் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர் எபித்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எபித்தட் எது, நவுன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாவ்ட் அப்படிங்கிறது எபித்தட். ஓகேவா, ஸ்டாவ்ட் அப்படிங்கிறது எபித்தட், விண்டர் அப்படிங்கிறது நமக்கு நவுன். ஓகேவா, ஸோ இந்த போயம் லைனில் கொடுத்துருப்பாங்க. தே டூ அவேர் ஆஃப் சன் அண்ட் ஏர் அண்ட் வாட்டர் ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் விண்டர் ஸ்டாவ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்டாவ்ட் அப்படிங்கிறது என்னன்னா பசியை வந்துட்டு குறிக்குது. ஆனா உண்மையிலே அந்த விண்டர் வந்துட்டு பசியா இல்ல, அங்க உள்ள மனிதர்கள் வந்துட்டு பசி பட்டினியால வாடுறாங்க. அப்போ இங்க வந்துட்டு இந்த ஸ்டாவ்ட் அப்படிங்கிறது தேவையும் குறிக்குது. ஓகேவா, அதாவது தே எதனால குறிக்குது, மனுஷங்க தான் பட்டினியால வாழ்றாங்க, அதனால தேங்கிறதுக்கும் இந்த ஸ்டாவ்ட் வந்துட்டு பொருந்தும். அதனால நம்ம இதை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாப்பிங்கிற வேர்டு எப்படி பர்சனுக்கும் வருதோ பர்த்டேக்கும் வருதோ, அது மாதிரி இந்த இடத்துல ஸ்டாவ்டுங்கிற வேர்டு விண்டருக்கும் வருது, அங்க வாழக்கூடிய அந்த மக்களுக்கும் வருது. அதனால இதை நம்ம டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா, ஸோ அதை தான் கீழே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கலாம் மெட்டாஃபர். மெட்டாஃபர் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு ரெண்டு திங்ஸை நம்மளுக்கு வந்துட்டு கம்பேர் பண்ணுற விதமாக இருக்கும். அப்படி கம்பேர் பண்ணுறது டைரக்ட் கம்பேரிஷன், அதாவது லைக்காஸ் அந்த மாதிரி டைரக்ட் கம்பேரிசனாக இல்லாமல் இன்டைரக்ட் கம்பேரிசனாக இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதை வந்துட்டு நம்ம இதை ரீட் பண்ணிடலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது வந்துட்டு ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லை ஃப்ரேஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு லேட் 15th centuryல இந்த வேர்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. மெட்டாஃபெர்ரின் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. கிரீக்ல இதை மெட்டாஃபரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, மெட்டாஃபெரின்ங்கிற வேர்ட்ல இருந்து வந்த வேர்டு மெட்டாஃபரா கிரீக்ல சொல்றாங்க. அதுல இருந்து பிரெஞ்சு லத்தீன் வழியா இந்த வேர்டு வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா டு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நெருப்பு கோலங்கள், நெருப்பு நரகங்கள் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது இது வந்துட்டு நம்ம மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லலாம். அடுத்ததான் ரெப்படிஷன்ங்கிறது நிறைய இதில் முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். ஒரு சிங்கிள் வேர்டோ இல்லை சிங்கிள் ஃப்ரேஸோ இல்லை சிங்கிள் லைனோ, சம்டைம்ஸ் என்னவா வரலாம்னா சிங்கிள் ஸ்டான்ஸா, அதாவது ஒரு ஹோல் ஸ்டான்ஸா கூட என்ன ஆகலாம் அப்படின்னா ஒரு மியூசிக்காக, ஒரு ரிதம்காக, இல்லைனா அது ஒரு யூனிக்காக தெரியணும், இல்லைனா அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை எழுதின ஆத்தர் வந்துட்டு ரிப்பீட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 times இல்லை 3 times வந்துட்டு ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
எக்ஸாம்பிள் பாருங்க, ரிமெம்பர் நோ men are foreign and no country strange, ரிமெம்பர் நோ men are strange, no countries foreign அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த சில வேர்ட்ஸ் வந்துட்டு மாறினாலும் அதை ஒரு மாதிரி யூனிக்காக வந்துட்டு மியூசிக்கல் எஃபெக்டோட அதே மாதிரி கொடுத்துருக்கிறனால நம்ம இதையும் ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட நம்மளுக்கு போயம் 6 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததில் போயம் 7 தி ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, டிஎன்டெட், எஸ்ஜிடி அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.